விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த விளக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னன்னா, மகா சனி பயிற்சி நம்மளுக்கு 2025 நம்மளுக்கு அடுத்த வருஷம், அதாவது 2025 மார்ச் மாதம் நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சியை பற்றி தான் பேச போகிறோம். ஒவ்வொரு ராசியோட தன்மைக்கும். ஐயா, நம்மளுக்கு சனி பகவான் யார், அவர் என்னென்ன செய்வார், நம்மளுக்கு என்னென்ன பிரதிபலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவார், யோகம் தருவாரா? முதல்ல அதுதான் எல்லாருக்கும் தேவையானது. பணம் தரணும். ஒரு மனுஷனுக்கு எல்லா தேவையும். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும், நாமும் நல்லா இருக்கணும். இதுதான் தேவையே, வேற எதுவும் கிடையாது. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய கருத்துக்கள் எதுவும் இல்லை. எங்களுடைய கருத்துக்கள் அதான் சுவாமி, எல்லாரும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். என்னையும் வழிநடத்தி செல்லுங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். நான் வேற எதுவும் சொல்ல மாட்டேன். தனிப்பட்ட முறையில் என்னுடைய சார்பு காலங்கிற எண்ணங்கள் எதுவும் கிடையாது. ஏன்னா சனி பகவான் இந்த பற்றற்ற வாழ்க்கை தன்மை கொடுக்கக்கூடிய நபர் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஐயா, உயர்ந்த செல்வத்தனாக இருக்கிறானா, அந்த உயர்ந்த செல்வனாக மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை யாரா பெறுவார்னா இந்த சனி பகவான் தான். கீழ்மட்டத்திலிருந்து உயர்ந்த நிலைமைக்கு எடுத்து செல்பவரும் அவரே. ஒரு உயர்வான நிலைமையில் இருக்கிறவனை கீழ்மட்டத்துக்கு தள்ளத்துக்கு யாரான்னா அவரும் சனி பகவானே. ஏன்னா நாம் வளர்ந்து வரும் நேரத்தில் எல்லாத்தையும் மறந்துடுறோம். இந்த இறைவன் நாமம் என்று சொல்லக்கூடிய இறைவனை பற்றி நம்மளை படைத்தான் அல்லவா, நம் தாய் தந்தையரை மறந்துடுறோம், நம்ம படைச்சவனை மறந்துடுறோம், இறைபெருவனை சிவபெருமானை மறந்துடுறோம், அந்த லக்ஷ்மி நரசிம்மரை மறந்துடுறோம், விநாயக பெருமானை மறந்துடுறோம், முருகப்பெருமானை மறந்துடுறோம். இதெல்லாம் மறந்துடுறோம், நம்ம தெய்வங்களை மறந்துடுறோம். ஐயா, முஸ்லீம் ஆகட்டும், கிறிஸ்டின், யாரனார் எல்லாரும் ஒன்ற இறைவன் ஒருவர், அவ்வளோதான். நாம் படைத்த இறைவனை மறப்பதனால வரக்கூடிய பிரச்சனை தான் இந்த சனி பகவானுடைய தர்மம். அது கூட தேவையில்லை சாமி, நீங்கள் தர்மம் கரெக்டாக செய்தாவே போதும். ஒரே வேளை நீங்கள் தர்மத்தை கரெக்டாக கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். ஒன் பை ஒன் உங்களை எவ்வளவு தடுத்தாலும் உங்களை தடுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இந்த சனி பகவானே ஏற்றத்தை கொடுத்துருவார். ஐயா, எனக்கு ஜென்மசனி, அதெல்லாம் நினைக்காதீங்க. உழைப்பு உழைப்பு உழைப்பு, உங்களுடைய நேர்மைக்கான பரிசு கண்டிப்பாக உண்டு. ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு சனி பகவானால் முடியும். ஏன்னா அவர் கர்மகாரகன். என்ன சொல்றது, நான் வெளியே சொல்லவே முடியாது. யாரும் தடுக்கிறதுக்கு ஆளு, எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரே கிரகம் எதிரான சனி பகவான், அவ்வளவுதான். எதுவும் சொல்ல முடியாது அவரை பற்றி. யாராலையும் இதை தடுக்கக்கூடிய நிலைமை இல்லை. ஒரு லெவலில் வரக்கூடிய அமைப்பை யாரா கொடுப்பான்னா இந்த கர்மகாரகன் தான். அவருடைய பயிற்சி தான் ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கின்ற பயிற்சி. ஆண்டுகளில் எதிர்பார்க்கறது நமக்கு சனி பயிற்சி எதிரானா இந்த 2025 மார்ச் மாதம் 29 நடைபெறக்கூடிய சனி பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போறார், ஏற்றம் தருவாரா, இறக்கம் தருவாரா, ஒரு நடுநிலைமையில வைப்பாரா, இருக்கின்ற இடத்தை விட்டுட்டு வெளியூர் நாடுக்கோ வெளியூருக்கோ நம்மளை எடுத்து செல்வாரா, இதெல்லாம் கொடுக்கறதுக்கு வர்றாரு. ஒவ்வொரு ராசியும் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். 2025 இந்த மகா சனி பயிற்சி எவ்வாறு நடைபெறப் போகிறது, இந்த துளாராசிக்கு என்னென்ன கொடுக்க போறார்? ஐயா, ஏற்றத்தை கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா, மாற்றத்தை கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா, துன்பத்தையே கொடுத்துருந்தீங்களா ஐயா, யாரு தான் கொடுக்குறீங்கன்னே தெரியல சுவாமி அப்படின்னு அழுகுற அளவுக்கு போயிட்டாங்க அவங்க. நாங்க என்னங்க துன்பம் செஞ்சுட்டோம், யாருக்கு துரோகம் செஞ்சுட்டோம், எனக்கு என்ன இவ்வளவு துன்பத்தை கொடுத்துட்டு இருக்கீங்களே, நான் கடுமை கண்ணியும் கட்டுப்பாடுன்ற மாதிரி வீட்டுடைய சூழ்நிலைகள் எல்லாரையும் தூக்கிட்டு தானே நான் வளர்த்துட்டு இருக்கேன். நான் ஏன் சாமியை ரொம்ப அவமானப்பட்டுட்டு இருக்கேன், தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நான் தலையிடப்பட்டு இருக்கேன். நல்லவர்கள் கூட என்னை இப்போ பழிபார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளை பழிவாங்கிறாங்க சுவாமி. கூடவே இருக்கிறாங்க, நம்மளை குழிபறிக்கிறாங்க ஐயா. இனிமேல் அவையெல்லாம் கிடையாது ஐயா. எதிரிகளே உங்களை கண்ட அஞ்ச போறாங்க. 6ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய சனி பகவான் இது வரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்தார். ஜென்ம சனி என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்தாரு உங்களுக்கு. அப்படியே புடுங்கி போட்டாச்சு. அந்த இதயத்தை புடுங்கி போடாத குறையதான். இதயம் ஒன்று இருந்தால் அதெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுட்டு இருப்பீங்க, புட்டிங்க அப்படி விசிறி கடாசிட்டு இருப்பீங்க. கையை விட்டுட்டு எடுத்து விசிறி கடாசக்கூடிய அளவுக்கு அந்த தன்மையெல்லாம் மாறி போச்சு. ஏன்னா நம்ம கொஞ்சம் கோபக்கார வேறு, அது வேற விஷயம். டக்குன்னு சொன்ன உடனே ஏறிடும் கிரன்னு.
அந்த ஒரு பிரச்சனை நம்மளுக்கு இருக்குது ஐயா. ஏன்னா நம்மளுடைய பிரச்சனையை நம்ம சொல்லி போகணும். அந்த காற்று ராசி அல்லவா அப்படின்னு பற்ற வச்சா போல பக்குன்னு பற்றிடு. இனிமேல் வருகின்ற உள்ளுணர்வு எல்லாமே நம்மளை மாற்றி அமைச்சிடும். வேலை சார்ந்த விஷயத்தில் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. வேலையாகட்டும் தொழிலாகட்டும் எதன்னா இருக்கட்டும். பிஸ்னஸில் இது வரைக்கும் நான் எதுவுமே செய்யலை, எதையுமே செய்ய முடியல சுவாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பாகம் உயர்வினை தரும். ஐயா ஒரு சனிப்பெயர்ச்சி, மகா சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெறுதுன்னா உங்கள் வாழ்க்கையில் முதல் ஒளி என்று சொன்னால் அது துளாராசிக்கு மட்டுமே. இது வரைக்கும் கிடைக்கலைங்க, எதுவுமே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கல, என் வாழ்க்கை தரம் அப்படியே கீழ்மட்டத்திலே தள்ளிக்கிறேன், இனிமேல் தூக்கி போட்டுருங்க, தூக்கி போட்டுரு. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் சனி பகவானை சேரும். இந்த சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன கொடுக்க போறார்? பராக்கிரமத்தை கொடுக்க போறார். ஒரே பராக்கிரம் தான், உங்களை தட்டுறதுக்கு ஆளே கிடையாது. இனிமேல் எதிரிகள் உங்களை கண்டாவே அஞ்ச போறாங்க. ஒரே வார்த்தை சொல்லுங்க, கடன் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல தான், நோய் நொடி பிரச்சனை அதெல்லாம் விட்டு விலக போகுது. கண்ணீர் மல்க இருப்பீங்கல்ல, எங்கன்னா போய் ஒரு ஓரமாக உட்காந்து அழுத்து கிடப்பீங்களா, அந்த கண்ணீர்லாம் இனிமேல் மல்க தேவையில்லை. வேலையில் புது ஆர்டர் நாம் எடுத்துட்டு இருந்தா அந்த ஆர்டர்லாம் இனிமேல் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். ஐயா பயப்பட தேவையில்லை. உங்கள் வளர்ச்சி இனிமேல் யாராலையும் தடுக்க முடியாது. இந்த சனி பயிற்சி பெரிய மகா பயிற்சி என்று கூட சொல்லலாம். உங்களுடைய பயிற்சியை தடுக்கிறதுக்கு இனிமேல் துளாராசிகாரங்களுக்கு ஒருவருக்கும் ஒருத்தர் கூட உங்களுக்கு இனிமேல் பிரச்சனை கிடையாது. தைரியமாக நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு போய்கினே இருக்கலாம். எந்த விஷயமான இருக்கட்டும் ஐயா, உங்கள் வாழ்க்கை தரம் உயரத்துக்கான முதல் படி என்று சொன்னால் இந்த சனி பயிற்சி தான். துளாராசிக்கு ஒரு அமுதம் தரக்கூடிய இடம் பேரு நினைக்க போறேன். இது வரைக்கும் சாப்பாடே இல்லைங்க, நானே வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அமுதமே கிடைக்க போகுதுன்றீங்க, கண்டிப்பாக உண்டு. இது வரைக்கும் தடையாக இருந்தவை அனைத்தும் விலக போகுது. உங்க கம்யூனிகேஷன் இல்லைன்னா எல்லா கம்யூனிகேஷன் கொடுக்க போறாரு ஐயா. வெற்றி வாகை சூட போறீங்க. வருமானம் இல்லைன்னா வருமானம் கண்டிப்பா இருக்கும், அதெல்லாம் நீங்க பயப்படணும் அவசியமே இல்லை. வேலை இல்லையா, கண்டிப்பா வேலை கொடுக்கும். லாபம் இல்லாமல் இருந்துட்டு இருக்கோம்ல, இந்த லாபம்லாம் இனிமேல் தொட போறோம், டச் பண்ணி பார்க்க போறோம் ஐயா. அந்த லாபஸ்தானமே நம்மளுக்கு தான் இனிமேல் கொடுக்க போகுது. வேலை செஞ்சா இது வரைக்கும் 10 பைசா வருமானம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கோம், எல்லாத்தையும் கடன்காரனுக்கு கொடுத்துட்டு. எவ்வளவு போகுதுன்னே தெரியல. என்னதான் சம்பாதிக்கிறேன், நான் என்னதான் பண்றேன், நான் என்னத்துக்கு லட்சக்கணக்கில் ஓயிட்டுறேன், எதுக்காக இந்த வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு எனக்கே தெரியல. கடன் வாங்கி கடனை தான் அடிச்சிட்டு இருக்கேன். தூக்கி போட போறீங்க எல்லா விஷயத்தையும். இந்த துளாராசிகாரங்க ஒன் பை ஒன் இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும். முதல்ல நம்மளுக்கு கம்யூனிகேஷன், இதில் இளைய சகோதரன் என்று சொல்லக்கூடிய இடத்துல அந்த கம்யூனிகேஷன்லாம் கட் பண்ணும் ஐயா. நம்ம வீட்டில் பெரியவங்க யாருன்னா இருந்தாங்க, அந்த கம்யூனிகேஷன் கட் பண்ணும். வெளியூர் பயணங்களை முதல்ல கட் பண்ணும். தேவையில்லாத விஷயங்கள், இந்த சுகமெல்லாம் இருந்தது பாருங்க, தேவையில்லாத சின்ன சின்ன பழக்கங்கள்லாம் வச்சுங்கிற பாரு, அதெல்லாம் தட்டி தூக்கிடும். தேவையான விஷயங்கள் என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுக்க தான் போறார் இந்த நேரம். தவறான விஷயங்கள் இனிமேல் நம்ம கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் ஒன் பை ஒன் வெளியே போறதுக்கான அமைப்பு தான் சுவாமி. துளாராசி இனிமேல் ஒளிரக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனா, ஒளிந்து வரப்போகிறது உங்கள் வாழ்க்கை தரம். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது, அந்த ஒளிமயமான எதிர்காலம் நம் உள்ளத்தில் தெரிகிறது. அவர் வந்தாவே தெரிஞ்சிடும். முதல்ல இந்த 2025 சனிப்பெயர்ச்சி மகா சனிப்பெயர்ச்சி என்று கூட சொல்லுவேன். துளாராசி எடுத்து தூக்கி போட்டு போயினே இருங்க, நீங்க அடிச்சு தூள் பண்ண போறீங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வெற்றி பாதை என்பது வெற்றி கொண்டே போய்கொண்டே இருப்பது. உங்களை யாரும் தடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சுவாமி, யாராலே முடியாது. இனிமேல் உங்க பாதையை சிங்கப்பாதை என்று கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போம், வருமானம் இருந்து கொண்டே இருக்கும், கம்யூனிகேஷன் கிடந்து கொண்டே இருக்கு ஐயா. இது வரைக்கும் கம்யூனிகேஷனே இல்லை, இல்லாமல் தொடர்பு நல்லா இருக்கும். வருமானத்துக்கு குறையே இருக்காது ஐயா, நீங்க பயப்பட அவசியம். விரயம் எல்லாம் தடுக்கப்படும். வெளியூர் பயணங்கள், வேலையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம கிட்ட வந்து மொத்தத்தையும் கட் பண்ணி தூக்கி போட்டு
இவையெல்லாம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக தான் அமையப்போது. சனிப்பெயர்ச்சி, மகா சனிப்பெயர்ச்சி, திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுலாம் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க மொத்த பேருமே இனிமேல் ஜாயின் பண்ணிடுவாங்க. குழந்தை பேரு கிட்ட போது, உங்கள் வாழ்க்கை தரம் உயரப்போது, உங்கள் வாழ்வியல் மாற்றங்கள் கொடுக்க போது. புதிய பிஸ்னஸ் தொடங்கி ஆரம்பிச்சுட்டு இருப்பீங்க. நேரம் புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க சுவாமி, அதெல்லாம் எந்த தடையும் கிடையாது. உங்களை பற்றி உங்களுக்கான அமைப்பு என்று கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நீங்கள் தான் டான் டான் டான். இந்த சனிப்பெயர்ச்சியில் அதிகப்படியான வருமானத்தை சம்பாதிக்கிறவங்க யாரானா துளாராசி ஒருவரே. மாற்றமும் முன்னேற்றமும் உங்கள் வாழ்வில் வர்றதுக்கு முதல் படி என்று சொன்னால் இந்த 2025 மார்ச் மாதம் 29 டானாக வாழ போறீங்க. சனிப்பெயர்ச்சி நடந்தது. ஏற்புடைய கிரகம் ஐயா அவரு. நம்மளுக்கு யோகாதிபதி அவர் தான், யோகம் தரவரும் அவர் தான். அவர் பார்வையெல்லாம் நல்லா கண்டுகோள் உங்களுக்கு பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளியே வந்துடுவீங்க. தேவையில்லாத விஷயங்கள் என்னென்ன இருக்குதோ அனைத்தும் கட் பண்ணி தூக்கி போட்டுரும். தேவையான ஆட்கள் யார் யார் இருக்கிறாங்க அவங்க மொத்தத்தையும் உள்ளே சேர்த்துக்கும். இது வரைக்கும் பொறுமையாக இருந்துட்டோம், நாம் வாழ்க்கை தரத்தை மாற்றிட்டோம், எல்லாமே நினச்சிட்டா இனிமேல் எல்லாமே வெற்றி. நீங்கள் டானாக தான் உட்காருங்க. ஒரு ஆஃபீஸை மெயின்டைன் பண்ண போகிறீங்க. 10 பேருக்கு நீங்கள் சொன்னாங்களா வேலை செஞ்சிருந்தா இதுக்கப்புறம் 10 பேர் உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய பாக்கியம் வரப்போது. துலா ராசிக்கு இது ஏற்புடைய காலம் காலம் காலம். வேலையில் இருந்து வந்து அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக காத்துட்டு இருக்குமா, கண்டிப்பாக போலீஸ் வேலை கண்டிப்பாக உண்டு சாமி. பாதுகாப்பு துறையாக இருக்கணும், ஒரு நர்ஸ் வேலை, டாக்டர் வேலை, மக்கள் பணி என்று சொல்லக்கூடிய வேலையில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும், அரசு உத்தியோகத்தை காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது சனிப்பெயர்ச்சி பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் தரவல்லதாக இருக்கும். ஒரு வாழ்வியல் மாற்றம் என்று கூட சொல்லணும். இந்த கடன் சார்ந்த விஷயத்தில் கவனத்தை எடுத்துங்க. கடனில் கொஞ்சம் பக்குவமாக இருந்துங்க. அவங்கக்கிட்ட எதுவும் அதிகப்படியான பேச்சுவார்த்தை கையெழுத்து போடுறதெல்லாம் இதெல்லாம் இல்லாமல் இருப்பது இந்த துளாராசிக்கு ஏற்புடைய காலமாக அமையப்போகிறது. வாழ்க்கையில் 2025 சனிப்பெயர்ச்சி பெரிய மாற்றத்தை கொடுக்குதுனால அது துளாராசிக்கு மட்டுமே நல்ல மாற்றமும் முன்னேற்றமும். அந்த அண்ணாமலையாரை வாங்குவாங்க. திருவண்ணாமலையை நினைக்க நினைக்க உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகும். அந்த உண்ணாமலை அம்மாவை நினைச்சாவே போதும். அந்த முருகேல் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா என்று சொல்லி வாருங்கள். உங்கள் வாழ்வில் பெரிய பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.